மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சருக்கு இந்த நன்றி தெரிவிக்கிற ஒரு சில வினாடியை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். என்ன காரணம் என்றால், இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த நலத்திட்ட உதவியை நாங்கள் ஒரு சிறிய விழாவாக எடுப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில்தான் நகர்ப்புறத்திலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அவர்கள் நகர்ப்புறத்திலும் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வீட்டு வசதி வேண்டும் என்று அடுக்குமாடி குடியிருப்பை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதலில் இந்தியாவிலே அறிமுகப்படுத்தி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அந்த வழியில் நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நீண்ட காலமாக, ஏறக்காலம் ஒரு 50 ஆண்டு காலமாக பட்டா வழங்கப்படாமல் தவித்தார்கள். அது அர்பன் பட்டா என்று சொல்வார்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே எடுத்து சென்று அமைச்சரவை கூட்டத்திலே ஒப்புதல் பெற்று நம்முடைய துணை முதலமைச்சருடைய பெரிய முயற்சியில் அதற்கு ஒரு அரசாணை 97 என்கின்ற அரசாணையை பெற்று அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ 16,000 பேருக்கு குறைவில்லாமல் நாம் அர்பன் பட்டாவை வழங்கியிருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய சாதனை. ஏறத்தாழ 60-70,000 பேருக்கு நகர்ப்புறத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு அந்த பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சியின் துவக்கமாக தான் இன்றைய தினம் இந்த இடத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் முதல் கட்டமாக ஏறத்தாழ ஒரு 1000-1500 பேருக்கு இன்னைக்கு அமைச்சர் அண்ணன் துணை முதலமைச்சர் அவருடைய திருக்கையால் நம்ம அந்த பட்டா வழங்குகிறோம். ஆகையால் அத்தனை பேர்த்து மக்களின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் வழி நின்று இந்த ஏழை எளிய மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறீர்கள். அதுக்கு அடுத்தது ஒரே வார்த்தையில், நான் இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் எதுவும் இனி கேட்க தேவையில்லை. அத்தனையும் இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு நீங்கள் செய்து விட்டீர்கள். எந்த கோரிக்கையும் இல்லை. இந்த ஆட்சி வந்தவுடன் ராசிபுரத்துக்கு மிகப்பெரிய கூட்டு குடிநீர் திட்டம் 854 கோடியில் ஏழை எளிய மக்கள் குடிநீர் பஞ்சம் தீர்ந்தது. இந்த நாமக்கல் மாநகரில் மிகப்பெரிய நீண்ட நாள் கோரிக்கை சுற்றுவட்ட சாலை 416 கோடியில் அந்த பிரச்சனையும் தீர்ந்தது. நைனாமலை கோயிலுக்கு சாலை இல்லை என்று சொன்னார்கள், நைனாமலை கோயிலுக்கு சாலையும் போட்டாச்சு, போதமலைக்கு ரோடும் போட்டாச்சு. இந்த மாவட்டத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் ராசிபுரத்தில் கட்டியாச்சு. தமிழ்நாட்டில் 33 வருஷத்துக்கு பிறகு இந்திய அளவில் 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி துவங்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் அது நாமக்கல் மாவட்டத்தில் தான். அத்தனை செஞ்சிட்டோம். சேந்தமங்கலுக்கு குடிநீர் திட்டம், பால் பண்ணை 100 கோடி ரூபாய் செலவில் மிக அதிநவீன பால் பண்ணை, மோகனூருக்கு தனி குடிநீர் திட்டம், இந்த சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப டைட்டில் பார்க்கும் கொடுத்துட்டீங்க, அதுக்கும் டெண்டர் வந்துருச்சு. இந்த மாவட்டத்தில் நாம செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது, எந்த கோரிக்கையும் கிடையாது. அனைத்து கோரிக்கையும் இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு அத்தனை அரசு திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய இந்த சீரிய முயற்சியில் இந்த திட்டங்கள் பெற்றிருக்கிறது. இந்த மாவட்டம் என்றைக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கும் என்பதை இந்த மாவட்ட மக்களின் சார்பாக உங்கள் பொற்பாதங்களை வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு